என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்கள் எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் கோவிந்த நாம மகிமை. அவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. இருந்தாலும் கலியுகத்தில் ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக பிரத்யட்சமான நாமாவளியாக திகழக்கூடியது, இருக்கக்கூடியது, இருக்கும் எப்பொழுதும் சூரிய சந்தா உள்ளவரை இந்த கலியுகம் முடியும் வரை அவனுடைய நாமம், அவனுடைய கஷேத்திரம் திவக்ஷேத்திரம் திருமலை. ஏனென்றால் கோ என்றால் வாக்கு, விந்தன் என்றால் சாதுரியம். வாக்கு சாதுரியம் படைத்தவன் மலையப்பன் கோவிந்தன். அதே கோவென்றால் பசு, விந்தன் என்றால் ரட்சிக்கக்கூடியவன். அதேபோல் கோவென்றால் கோவர்தன மலை, விந்தன் என்றால் வேடிக்கையாக தூக்கி பக்தர்களை ரட்சித்து ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஓடி வந்தவன். கோ என்றால் பாபம், விந்தன் என்றால் போக்கக்கூடியவன். பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் செய்யப்பட்டிருந்தாலும் கர்ம வினையால், ஊழ்வினையால், செய்வினையால், நம்முடைய தரமாற்றமான புத்தியால் செய்திருந்தாலும் அதை நாம் உணர்ந்து திருத்தி பணிகொள்வான் திரு வெங்கடமுடையான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த கோவிந்த நாமத்தை சொன்னாலே எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு என்று ஆண்டாள் கூறியது போல் அந்த நாம பலம் நம்முடைய பாவத்தையும் கர்மத்தையும் தொலைத்து பூரண சரணாகதி அடைந்தபின் சரணடைந்தோரை காப்பவேன், காத்து ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த கோவிந்த நாமம் அமைந்துள்ளது. அது இறைவனே கலியுகத்தில் அனைவரும் உய்ய வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் எளிதாக மனதில் நிறுத்தி கொள்ளக்கூடிய, எளிதாக சொல்லக்கூடிய நாமமாக திகழ்ந்ததே கோவிந்த நாமம். அவனே கோவிந்தன், அவனே சீனிவாசன், அவனே மலையப்பன், அவனே சிவன் நாராயணன். புரிந்து கொண்டு அவன் நாமத்தை தினமும் குறைந்தது 108 முறையாவது சொல்லி பயனடைந்து கர்ம வினையும் வினையும் தொலைத்து ஜீவன் முக்தர்களாக அனைவரும் ஆக்கப்படுவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.